மதுரை அலங்காநல்லூர் அருகே கிழக்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஏறு தழுவுதல் அரங்கை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து பேசினார். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனைத்து தடைகளையும் உடைத்து எறிந்தது திமுக அரசுதான் என அப்போது குறிப்பிட்டார். நமது திராவிட மாடல் அரசு நீதிமன்றத்தில் என்ன சொன்னது? ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்ல, அது உழவர்களோட வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது. போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துறோம், காளைகளை நமது குடும்பங்கள் கவனத்தோடு வளர்க்கிறோம்னு அழுத்தம் திருத்தமா வாதங்களை வச்சோம். திராவிட மாடல் அரசினுடைய தீவிர முயற்சியால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம். இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சு எறிந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு ஏறு தழுவுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது. இந்த சாதனை வரலாற்றோட தொடர்ச்சியா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கத்தில் காளைகள் ஏறுதழுதல் பற்றிய அருங்காட்சியகமும் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுக்கு முந்தைய நூல்களும் ஓவியங்களும் புகைப்படங்களும் இங்கே இருக்கு. ஸ்டாலினின் பேச்சுக்கு பதிலளித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்தில் தடை விதித்ததே ஒட்டுண்ணி மாடல் திமுக தான் என்பதை மக்கள் மறந்திருப்பார்கள் என நினைத்து புதிய ஏமாற்று கதைகளை அவிழ்த்துவிட்டு இருக்கிறார் முதல்வர். 2011 ஜூலை 11 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் காங்கிரசின் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கும் அறிவிப்பை வெளியிட்டார். பசையான மத்திய அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொண்டு ஊழலை மட்டுமே முழுநேர வேலையாக செய்து கொண்டிருந்த திமுகவுக்கு அப்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க நேரமில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தடை செய்த ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த 2016 ஜனவரியில் பிரதமர் மோடி அரசிதழில் வெளியிட்ட அறிவிப்புக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்து ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீட்டித்தது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தலின்படி 2017 ஜனவரியில் தமிழக அரசு ஒரு அரசாணையை நிறைவேற்றியது. இதை எதிர்த்த வழக்கில் 2022 டிசம்பரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மத்திய அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜரானார். அவர் வாதத்தால் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான தடை நீங்கியது. ஜல்லிக்கட்டு நடத்த சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கியதை தவிர ஒட்டுண்ணி மாடல் திமுகவுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. திமுக கூட்டணி ஜல்லிக்கட்டை தடை செய்ததால் தான் பாஜகவால் அந்த தடையை விலக்க முடிந்தது என்று வேண்டுமானால் திமுக பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். தமிழ் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பிரச்சனைகளின் தொடக்கமும் திமுகவாக தான் இருந்து வருகிறது. தன் குடும்பத்தின் அதிகார பசிக்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றும் இந்த கோபாலபுரம் குடும்பம் எனவும் அண்ணாமலை கேட்டுள்ளார்.